மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனுக்கு மீண்டும் போலீஸ் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் மீண்டும் அவருக்கு போலீஸ் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தேவநாதனை செப்டம்பர் 23 மாலை 4 மணிக்கு மீண்டும் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தினுடைய இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 5 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இவர்கள் 5 பேரையும் 7 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கப்பட்டனர். குறிப்பா அவரோட அந்த மயிலாப்பூர் அமைந்துள்ள நிதி நிறுவனத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டது, எங்கே பணம் சென்றது, தங்கம் எங்கே என்பதும் அடுக்கடுக்கான கேள்விகளை போலீசார் கேட்டிருந்தார்கள். மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் சிலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் மீண்டும் 4 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுல என்ன கேட்டிருந்தார்கள் என்றால், தேவநாதன் 17 ஐடிக்கள் பயன்படுத்தி 21,360 பேரிடம் சுமார் 300 கோடி ரூபாய் அளவில் மோசடி செய்துள்ளார் என்பது கடந்த விசாரணை தெரிய வந்ததாகவும் 300 கோடி ரூபாய் தொடர்பான விவரங்கள் அவர்கள் நிதி நிறுவன வங்கி கணக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வங்கி மோசடி தொடர்பாக தேவநாதனுடைய நிதி நிறுவன சொந்தமான 6 லாக்கரை திறந்துள்ளதாகவும், மேலும் 300 கோடி ரூபாய் எங்கு வைத்துள்ளார்கள் என்பது தொடர்ந்து விசாரிக்கப்பட வேண்டியதனால அவர் தேவநாதன் உட்பட 3 பேரை காவல் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில தான் தற்போது ஏற்கனவே 7 நாட்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில மீண்டும் ஒரு 4 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க குற்றப்பிரிவு போலீசாருக்கு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதையடுத்து செப்டம்பர் 23ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மூவரையும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டு இந்த விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.